தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு சாய் டிவி. சுட்டீஸ் நேரம். குட்டீஸ் எல்லாம் சண்டே எப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஜாலியாக இருப்பீங்க, கண்டிப்பாக தெரியும் எனக்கு. இப்போது ராமாயணம் பார்க்குறதுக்காக கேட்கறதுக்காக டிவி முன்னாடி உட்காந்துட்டீங்க, கரெக்டா? சரி, கரெக்டாக கேட்கணும், அப்போ தான் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். ஆமாம், நம்ம ராமாயணம் போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக என்ன பண்ணுவோம்? எஸ், அதே தான். இன்னைக்கு உங்களை மாதிரி உங்களில் இருக்கக்கூடிய பல குட்டீஸும் பர்த்டே இன்னைக்கு வந்திருக்கோம் இல்லையா? பர்த்டே கொண்டாடுவாங்க இல்லையா? அவங்க எல்லாருக்கும் நம்ம விஷ் பண்ணணும்ல. அதனால என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. நம்ம குட்டீஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு யாருக்கெல்லாம் பர்த்டே இருக்கோ அவங்க எல்லாருக்கும் பர்த்டே விஷஸை நம்ம சொல்லிடலாம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நம்முடைய சாய் டிவியின் சார்பாக சொல்லியாச்சு. அடுத்தது ராமாயணம் தான். சரி, நேற்றுக்கு ராமாயணம் கேட்டோம் இல்லையா? எதோட நம்ம விட்டோம்? சீதையை ராவணன் கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு போகும்போது ராவணன் சீதையை கடத்தி கொண்டு செல்லும் பொழுது என்னவெல்லாம் நடந்தது? ஜடாயு அப்படிங்கிற அந்த பறவை, அந்த பேர்டு, கழுகு அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பறவை, பருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு க்ரீச்சர் அது. அந்த பறவை என்ன பண்ணிச்சு, எப்படியாவது காப்பாற்றணும் சீதையை அப்படின்னு ராவணனோட சேர்ந்து போராடிச்சு. கிட்டத்தட்ட ராவணனோட ஒரு போரே புரிந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதால ஜெயிக்க முடியல. ராவணனை முடிந்த அளவுக்கு அலங்கோல படிச்சிச்சு. அதோட ராவணனுடைய தேரை அழித்தது. ராவணன் மேல விழுந்து ராவணனை அப்படியே அவர் கூரிய நகங்களை கொண்டு அப்படியே பிராண்டி எடுத்தது. ராவணனுடைய கைகளை 10 கைகளை வெட்டிச்சு தன்னுடைய மூக்கு அந்த அலகின் மூலமாக. அப்பவும் உடனே ராவணனுடைய கைகள் முளைத்து விட்டது. அவன் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய கவசத்தை பிடிச்சி இழுத்தது. அந்த அலகை கொண்டு அவன் மேலெல்லாம் அப்படியே முகத்தெல்லாம் அப்படியே குத்தி கிழிச்சுது. ரத்தம் சொட்ட சொட்ட அலங்கோலமா ஆயிட்டான் ராவணன். ஆனாலும் அவன் என்ன பண்ணான், தன்னுடைய வாளை உருவி அதை இந்த ஜடாயு பறவையை கை, விங்ஸ் இதெல்லாம் கட் பண்ணிட்டான். கட் பண்ண உடனே பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே அவனும் கீழே விழுந்துட்டான் தேர் விட்டு. இப்போ சீதை வரமாட்டேன்னா திருப்பி சீதையை பிடித்து தலையை இடது கையினால் சீதையினுடைய தலைமுடியை பிடித்து இழுத்துக்கிறான். அப்படி இழுத்து கொண்டவனாக திருப்பி மேலே கிளம்பி போகிறான். அப்போது கிளம்பி போகும்போது முனிவர்கள், அங்கே இருக்கக்கூடிய பல விதமான முனிவர்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, வருத்தப்படுறாங்க. சீதையினுடைய அலறல் அந்த காடு முழுக்க எதிரொலிக்குது. ஹே ராமா, ஹே லக்ஷ்மணா, என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு சீதை அலறக்கூடிய அந்த சத்தம் இந்த காடு முழுக்க கேட்குது. அதனால அந்த முனிவர்கள் எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதே சமயம் கொஞ்சம் சந்தோஷமும் படுறாங்க. எதுக்காக சந்தோஷப்படுறாங்க அப்படின்னாக்க, இந்த ராவணன் பல விதமான அழிச்சாட்டியங்களையும் அக்கிரமங்களையும் செய்து கொண்டிருந்த இந்த அரக்கன்களின் தலைவனாகவே இருக்கக்கூடிய அந்த ராவணனது இறுதி காலம் நிறைவுக்கு விட்டது. அவன் யார் மேல கையை வைக்க கூடாதோ அவங்க மேல கையை வச்சுட்டான். இனிமே என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி ரெடி ஆயிட்டாங்க. அப்போ இன்னொருத்தரும் அதை பார்த்து மகிழ்ந்தாராம். யார் அவர்? அவர் தான் பிரம்மா. பிரம்மா தன்னுடைய பிரம்மலோகத்துல நிஷ்டையில இருக்க. அவர் இந்த சத்தம் சீதையினுடைய அலறல் சத்தம் பிரம்மாக்கும் கேட்டுதான். அப்போ பிரம்மா கண்ணை திறந்து பார்த்தாராம். பார்த்த உடனே சீதையின் மேல கையை வச்சுட்டான் ராவணன். இப்போ ராமரது காரியம் நிறைவேறுவதற்கு அவனே பிள்ளையா சுழி போட்டுட்டான். முற்றிலுமாக இந்த அரக்கர்களை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்ரீராமரது அவதாரம். ஸ்ரீ மகாவிஷ்ணு ராமராக மனிதராக பூமியில் பிறந்தார். இது நம்ம முதல்ல பாலகாண்டத்திலேயே நம்ம பார்த்தோம். தசரதர் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த யாகம் பண்றார் இல்லையா? அந்த யாகம் பண்ணும் பொழுது இந்த தேவர்கள் எல்லோரும் அந்த ஹவிஸை பெற்றுக்கொள்வதற்காக போறாங்க. அப்ப போகும்பொழுது அப்போது இந்த ராவணனது அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்கு. ராவணன் 10,000 வருடங்கள் தவம் செய்து ஒரு வரத்தை பெற்றுவிட்டான். அந்த வரத்தின் மூலமாக யாருமே அவனை அழிக்கவே முடியாது. மனிதன் மட்டுமே என்னை அழிக்க முடியும் அப்படிங்கிற வரம் தான் அவன் வாங்கி கொண்ட வரம். வேற யாராலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது அப்படிங்கிறது ராவணன் பெற்ற வரம். அந்த வரத்தின் காரணமாக அவனை யாராலுமே, எந்த தேவர்களாலும் பெரிய பெரிய ஆட்களாலும் இவனே அரக்கன் இல்லையா? அதனால அவனுக்கு தைரியம், மனிதர்கள் யார், எந்த மனிதனால என்னை அழித்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம். அதனால யாராலையுமே அவன் கிட்ட போக முடியல. அத்தனை நவ கிரகங்களையும் சரி, அத்தனை தேவர்களையும் அடிமைப்படுத்தி தன்னுடைய காலுக்கு கீழே வைத்து கொண்டிருந்தான் அரசவையில.
அப்படிப்பட்ட ராவணன் 3 உலகங்களுக்கும் தானே அரசன் என்று இருமாப்போட தெய்வம் என்பது யாருமே கிடையாது, நான் தான் சகலமும் அப்படிங்கிற ஒரு இருமாப்போட இருந்து கொண்டிருந்தான். அதனால தேவர்கள் எல்லோரும் முனிவர்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க, நித்திய சூரிகள் அத்தனை பேருமாக சென்று இறைவனிடம் முறையிட்டார்கள். யாரிடம் முறையிட்டார்கள்? ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம். அப்பொழுதுதான் மகாவிஷ்ணு சொன்னார், நானே அவதரிப்பேன், அவதரித்து அவனுடைய காலத்தை முடிப்பேன் அப்படின்னு அந்த தேவர்களிடம் வாக்கு கொடுக்கிறார். அதற்கு பிறகுதான் தேவர்கள் புத்திரகாமிஷ்டி யாகம் செய்து கொண்டிருக்கிறார். யாரு? அஸ்வமேத யாகமும் புத்திரகாமிஷ்டி யாகமும் செய்கிறார் தசரதர், தனக்கு குழந்தை வேணும்னு. அந்த யாகத்துல இந்த தேவர்கள்லாம் ஹவிசை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது அவர்கள்லாம் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே பகவானே ராமரா பிறக்க போறார், அவருக்கு உதவி செய்வதற்காக அவருக்கான அந்த பணியில ஈடுபடுவதற்காக அத்தனை முக்கியமானவர்கள் எல்லோரும் ராமருடைய பிறக்கிறாங்க. லக்ஷ்மணர் ஆதிசேஷன் லக்ஷ்மணராக பிறக்கிறார். இப்படி அவருடைய பரதன், சத்ருக்னன், இப்படி எல்லோருமே அவருடன் இருப்பவர்கள் அத்தனை பேருமே இங்க பிறக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பாலகாண்டத்திலே பார்த்தோம். மறந்துருப்பீங்களோ என்னவோ தெரியல, குட்டி சக்கா ஞாபகப்படுத்துறேன். இப்படி பிறந்தார்கள் இல்லையா? இப்போது பிரம்மா நினைச்சுக்கிறாராம், சீதையின் மீது கை வைத்து விட்டான், சீதை அலறுகிறாள், இனி ராமனின் கையால் ராவணன் அழியப் போகிறான், அதற்கான வேலை நெருங்கி விட்டது அப்படின்னு சற்று மகிழ்ச்சி கொள்கிறாராம் பிரம்மா. இதையும் வால்மீகி குறிப்பிடுகிறார். சரி, இப்பொழுது வான்வெளியில ஆகாய வீதியில சீதை கதற கதற உரத்த குரல்ல சத்தம் போட்டு சீதை அழுது கொண்டிருக்கக்கூடிய சீதையை அழைத்து கொண்டு ராவணன் ரொம்ப வேகமா போய்கொண்டிருக்கான். என்ன காரணம்னா, ராமர் லக்ஷ்மணர் வந்துட போறாரோங்கிற பயம் அவனுக்கு. அதுக்காக வேகமா போய்கொண்டே இருக்கானாம். அப்பொழுது ஒரு மலை இருக்கு, அந்த மலையை தாண்டி அந்த மலைக்கு மேலதான் அப்படியே போறான். அப்படி போகும்பொழுது அந்த மலையில 5 வானரர்கள் உட்கார்ந்துருக்கிறத சீதை பார்க்கிறாளாம். வானரர்கள் அப்படின்னாக்க யாருன்னாக்க மங்கீஸ் தான் அவங்க எல்லாம், ஆனா மனிதர்கள் மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் வானரர்கள். இனிமே நம்ம நிறைய அவங்கள தான் பார்க்க போறோம். கிஷ்கிந்தா காண்டம் முழுக்க அவங்க தான் இருக்க போறாங்க. அதுக்கப்புறமா சீதையை காப்பாற்ற வரைக்கும் வானரர்கள் கூட தான் நாமும் பயணிக்க போகிறோம். ஆனா மனிதர்கள் போல பேசவும் செய்வார்கள். அவர்களுக்கு சற்று புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். நம்மை மாதிரியே இருப்பவர்களாக இருப்பாங்க. இவங்க தான் வானரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி 5 வானரர்கள் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அந்த மலையின் மீது. அந்த வழியாகத்தான் ராவணன் இப்படி போய்கிட்டு இருக்கான். அப்போ போகும்போது சீதை என்ன செய்தாலாம், மஞ்சள் பட்டாடை உடுத்தி கொண்டிருந்தா இல்லையா, அந்த மஞ்சள் பட்டாடை, அந்த மேலாடை, அதை அதை கிழித்து எடுக்கிறாளாம். எடுத்த உடனே இந்த ராவணன் கீழே இருந்து அவ மரத்தை கட்டி கொண்டிருக்கா இல்லையா சீதை. அப்போ ராவணனுக்கு அவசரம் இல்லையா, அப்ப தலைமுடியை இறுக்கி பிடிச்சி தூக்கிட்டு போறான் இல்லையா. அப்படி போகும்பொழுதே சீதையோட பூவெல்லாம் கீழே விழுதான். தலையில வைத்து கொண்டிருக்கிற பூக்கள் கீழே விழுதான். காலில் இருக்கக்கூடிய கொலுசு விழுது, கழுத்துல போட்டிருக்கக்கூடிய முத்து மாலை அருந்து கீழே விழுது, ஜடாயு கிடக்கிற இடத்துலயே இந்த நகைகள்லாம் விழுது. விழுந்த உடனே சீதை கதறிக்கொண்டே இருக்கா, அலறுகிறாள். அலறும் பொழுதே தூக்கி கொண்டு போறான். இப்போ அந்த மலைக்கு மேல போகுது, கீழே வானரர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. இப்படி போய்கொண்டிருக்கும் போது சீதை என்ன பண்றா, தன்னுடைய பட்டாடை, மேலாடை இருக்கு, மேல போட்டு இருக்கிற ஒரு ஆடை, மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடை, அந்த ஆடையை கிழிக்கிறாளாம். அத்தனை அவசரத்திலையும் அத்தனை வேகத்துல போகும்பொழுது டக்குன்னு அந்த மேலாடை எடுத்து தன்னுடைய நகைகள் கிடுகிடுகிடுன்னு கழட்டி வைக்கிறா. வங்கி, கையில இருக்கக்கூடிய வளையல், கழுத்துல இருக்கக்கூடிய நகை, என்னென்ன நகையை டக்கு 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 டக்குன்னு கழட்ட முடியுமோ எல்லாத்தையும் கழட்டி அதுக்குள்ள போட்டு கட்டி அந்த வானர்கள் தலையில படுற மாதிரி பொத்துன்னு போடுறா. மேல போய்கிட்டே இருக்கு, இது போடுறா பொத்துன்னு. இதை ராவணன் கவனிக்கவில்லை. ஏன் கவனிக்கல அப்படின்னாக்கா, அவனுடைய கவனம் முழுவதும் சீதையை கடத்தி கொண்டு செல்வதிலேயே இருக்கு. அதனால ராவணன் கவனிக்கல. சீதையை கொண்டு போகணுங்கிற பரபரப்பு பதட்டம் அவனுக்கு. அதனால சீதை என்ன செய்தாங்கிறத ராவணன் கவனிக்கல. அப்போ சீதை அதை கட்டி கீழே போட்டுட்டு சொல்றாளாம், என்னுடைய கணவர் ராமர் லக்ஷ்மணர் இருவரும் வந்தார்கள் என்றால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கதறிக்கொண்டே போறா. உரத்த குரல்ல கத்துறா, அவங்களுக்கு காதுல விழட்டும் அப்படின்னு. என்னை இந்த அரக்கன் கடத்தி கொண்டு செல்கிறான், அதனால என்னுடைய நகைகள் நான் போடுறேன், என்னுடைய கணவர் என்னை தேடிக்கொண்டு வந்தால் அவர்களிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை தூக்கி, நகை மூட்டையை தூக்கி போட்டுடுறா. ராவணன் கொண்டு போறான். எவ்வளோ வேகமா போக முடியுமோ அவ்வளோ வேகமா போறானா ராவணன். அந்த மலையை தாண்டின உடனே பம்பா ஏரி இருக்கு, அந்த பம்பா ஏரியை தாண்டி உடனே வேகமா போறான். பல பிரதேசங்களை தாண்டி போகிறானா, ஆறுகள், ஏரிகள், மலைகள் இதெல்லாம் தாண்டி போய்கொண்டே இருக்கான். அதற்கப்புறம் மிகப்பெரிய சமுத்திரம் வருது, அதாவது பெரிய கடல் வருதான். அந்த கடலுக்குள்ள முதலைகளும் பலவிதமான மீன்களும் இருக்கக்கூடிய சமுத்திரமாக இருக்கு. பெரிய சமுத்திரம், பெரிய ஓஷன் வருது. அந்த ஓஷனுக்கு மேல பறந்து போறான். சீதையை இப்படி ஒரு கையால பிடித்து கொண்டவனாக, அமர்த்தி கொண்டவனாக இவன் அந்த ஓஷனுக்கு மேல போறான் ராவணன்.
பறந்து வேகமாக போய் இலங்கை நாட்டை அடைந்து விடுகிறான். அந்த கடலை தாண்டி தான் அந்த இலங்கை அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டை அடைந்து விடுகிறான் ராவணன். அதுதான் அவனோட ஊர், அதான் அவனோட நாடு. அந்த இடத்துக்கு போயிடுறான். போன உடனே நேர லேண்ட் ஆகுறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பல வாயில்கள், பெரிய பெரிய ஆர்ச்சஸ் இருக்கா, பலவிதமான வாயில்களை கடந்தவாறு சர்ன்னு போயிட்டு அவனுக்குன்னு அந்தப்புறம் என்பது பெண்கள் வாழக்கூடிய இடம். அதாவது எல்லா அரண்மனை எடுத்தாலுமே எல்லா இடத்துலயும் பெண்கள் இருக்க மாட்டாங்க. பெண்கள் இருப்பதற்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு இடத்த பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இடத்த அந்தப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்பெஷல் ஏரியா. அப்படி ராவணனது அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்தப்புறத்தில் கொண்டு போய் சீதையை டக்குன்னு விட்டுறான். விட்ட உடனே என்ன பண்றான், அங்க அரக்கி பெண்கள்லாம் பணிப்பெண்களாக நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டையும் சொல்றான், இவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த பெண்ணிற்கு வேண்டிய பொருட்களை கொடுங்கள். ரத்தினங்களோ தங்க நகைகளோ ஆடைகளோ என்ன கேட்கிறாளோ அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும். இந்த பெண்ணை தவறாக யாராவது பேசுனீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்க தலை உங்க உடம்புல இருக்காது அப்படின்னு மிரட்டுறோம். அதாவது இந்த பெண்ணை சகல விதமான மரியாதைகளுடன் நடத்த வேண்டும். இந்த பெண்ணுக்கு எந்த விதமான ஆபத்தும் உங்களால் நேரக்கூடாது அப்படின்னு மிரட்டிட்டு, ரொம்ப ஜாகிரதையா இந்த பெண்ணை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறத்துல சீதையை விட்டுட்டு ராவணன் என்ன பண்றான்னாக்க அரண்மனைக்குள்ள போறான். அரண்மனைக்குள்ள போகும்போதே யோசிக்கிறானா, என்ன பண்ணணும், வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடந்து போறான் அரண்மனைக்குள்ள ராவணன். உடனே என்ன பண்ணானா, 8 அரக்கர்களை அழைத்தானாம். எத்தனை பேரை கூப்பிட்டான், 8 அரக்கர்களை கூப்பிட்டானாம். அந்த 8 அரக்கர்களும் யாரு அப்படின்னாக்க, நர மாமிசம் உண்ணக்கூடியவர்கள், அதாவது மனிதர்களை அடித்து உண்ணக்கூடிய அரக்கர்களாம். அவ்வளோ குரூயலானவங்களாம் அந்த 8 பேரும். அந்த 8 பேரை கூப்பிடுறான் ராவணன். கூப்பிட்டு இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். என்ன மகாராஜா அப்படின்னு எல்லாம் நிக்குதுங்க இந்த அரக்கர்கள்லாம். நின்ன உடனே அவன் சொல்றானா, ராவணன், நீங்கள் 8 பேரும் ஜனஸ்தானத்திற்கு செல்ல வேண்டும். ஜனஸ்தானத்துல கரணும் தூஷனும் இருந்தா நம்முடைய அரக்கர் தேசம் அது. அந்த இடத்துல கரணும் தூஷனையும் அந்த ராமரும் லக்ஷ்மணரும் அழித்து விட்டார்கள். அதனால ராமனும் லக்ஷ்மணன் நமக்கு பகைவர்கள். அந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் உயிரோட விடக்கூடாது. உங்களோட டார்கெட் என்ன அப்படின்னாக்க, ராமர் லக்ஷ்மணரை அழித்து விட வேண்டும். அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பணி, வேலை, உங்களுக்கு நான் இடக்கூடிய வேலை. அதனால நீங்க என்ன பண்றீங்க, நேர போறீங்க, ராமர் லக்ஷ்மணரை அழித்து விட வேண்டும். ஆகையினால அழித்து விட்டு தான் நீங்க திரும்பி வரணும். அங்கேயே இருந்து ஒற்றர் வேலையை பார்க்க வேண்டும். இதுதானே முன்னாடி சூர்பனக சொன்னா, உனக்கு ஒற்றர்களே யாரும் கிடையாது, அதனால அங்க 2 பேர் வந்திருக்காங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியாது தெரியுமா, தண்டகாரண்யத்துல முனிவர்கள்லாம் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்ன நீ அரக்கர் தலைவன் சொல்லிக்கிற, அரக்கர் தேசம்னு சொல்ற, அந்த அரக்கர் தேசம் அரக்கர் சேனையே எதுவுமே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா காரணம், உனக்கு நல்ல ஒற்றர்கள் இல்ல. நீ இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைன்னு நினைச்சு ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருக்க. அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல, நீ எல்லாம் ஒரு ராஜாவா அப்படின்னு காரி துப்பிட்டா. யாரு, சூர்பனக. அதுலதான் இவருக்கு கோபம் ரொம்ப வந்துருச்சு. அதனால இப்போ இந்த ராவணன் என்ன பண்றான்னா, இந்த 8 அரக்க வீரர்களை அனுப்பி வைக்கிறான். அது ரொம்ப நரமாமிசம் திங்கக்கூடிய அந்த அரக்கர்கள். எல்லா அரக்கர்களே வேற வேற கேட்டகரிஸ் இருப்பாங்க போல இருக்கு. அதுல இந்த 8 அரக்கர்கள் நரமாமிசம் உண்ணக்கூடியவர்கள். இந்த 8 அரக்கர்களை ராவணன் அனுப்பி வைக்கிறான் ஜனஸ்தானத்திற்கு. நீங்கள் சென்று ராமர் லக்ஷ்மணர்கள் என்னுடைய எதிரிகள், இவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவர்களை நீ அழித்து விட வேண்டும். நீங்க உங்களோட வேலையை என்ன, அவங்கள கொல்லணும், அதுக்கு தான் உங்களை நான் அனுப்புறேன். அவர்களை அழித்து விட்டு நல்ல செய்தி எனக்கு நீங்க சொல்லுங்க. அவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்ற ஒற்று வேலையை நீங்கள் பார்க்க வேண்டும். அவங்க எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன செய்யறாங்க, அத்தனையும் நோட் பண்ணு, அதான் உனக்கு வேலை அப்படின்னு சீக்கிரமே எனக்கு நல்ல செய்தி சொல்லு. அப்பப்ப எனக்கு செய்திகளை நீங்கள் தந்தவாறவே இருக்க வேண்டும், போயிட்டு வாங்க அப்படிங்கிறான். அந்த 8 அரக்கர்களுக்கும் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவங்க மத்தவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களாம், யாருடைய கண்ணுக்குமே தெரிய மாட்டாங்களாம். இப்படிப்பட்ட மாயாவிகள் அரக்கர்கள் தான் அந்த தண்டகாரண்யத்துல இருந்திருக்காங்க. இத்தனை நாளா அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம். இப்போ அதை அழிக்கிறதுக்கு தான் ஹீரோ மாதிரி நம்ம ஸ்ரீராமர் வந்துட்டாரு இல்லையா, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இப்போ இப்படி சொல்லி அனுப்பி விட்டுறான். உடனே அந்த 8 பேரும் அப்படியே ஆகட்டும் மன்னவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போயிடுதுங்க. அந்த 8 அரக்கர்களும் கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போன உடனே ரொம்ப ஹாப்பியா ரிலாக்ஸ்டா ஆயிட்டானாம். யாரு, ராவணன். ஆஹா, ஆளை ரெடி பண்ணி அனுப்பிட்டோம் ராமர் லக்ஷ்மணரை காலி பண்றதுக்கு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கானாம். உடனே டக்குன்னு அவனுக்கு என்ன ஞாபகம் வந்துடுது, சீதை ஞாபகம் வந்துடுச்சு. விட்டு வந்தமே அந்த பொண்ணை, அவ என்ன பண்றான்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு திருப்பி அந்தப்புறத்துக்கு போறானாம். அந்தப்புறத்துக்கு போனா அங்க சீதை அழுது கொண்டே அமர்ந்து கொண்டிருக்கா. அப்ப சீதை எப்படி இருக்கானாக்க, சுற்றிலும் புலிகள் இருக்கும்பொழுது ஒரு மான் அந்த புலிகளுக்கு நடுவுல சிக்கி கொண்டா அந்த மான் எவ்வளவு வருத்தமா, எவ்வளவு மிரண்டு போய் எப்படி ஒரு வருத்தத்துல இருக்குமோ அப்படி சீதை அழுதபடியே கண்ணீர் விட்டவளாக அவளும் கத்தி பார்த்தா, அழுது பார்த்தா, எல்லாம் பண்ணிட்டா இல்லையா. அவளோட உடம்பு அப்படி நடுங்கி கொண்டிருக்கு இல்லையா. அவ இவ்வளவு தூரத்துல இருந்து வான்வெளியில வேற கொண்டு வந்திருக்கான். ஒரு சாதாரண மென்மையானவள் சீதை. அவ கண்ணீர் விட்டு அழுதபடியே இருக்காளாம்.
அப்போ உடனே ராவணன் என்ன பண்றான், போறான் கிட்ட போயிட்டு, இன்னும் நீ இப்படியே உட்காந்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சீதையை வந்து கையை பிடிச்சு இழுக்கிறானாம். இழுத்து வலுக்கட்டாயமாக அரண்மனைக்கு கொண்டு போகிறானாம். எந்த அரண்மனைக்கு? ராவணனுடைய அரண்மனைக்கு சீதையை இழுத்து கொண்டு போறான். வலுக்கட்டாயமாக கொண்டு இழுத்துட்டே போறான். தரன் இழுத்து கொண்டு போறானா. 7 அடுக்கு மாளிகையாக உள்ளது ராவணனது அரண்மனை. 7 அடுக்கு இருக்கு. 1000 பணிப்பெண்கள் இருக்காங்களாம் அந்த அரண்மனையில. அந்த அரண்மனை எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வால்மீகி வந்து வர்ணிக்கிறார். அதாவது தங்கத்தினால வந்து, தங்கம் இருக்கு இல்லையா, கோல்டு பிளேட்டட் தான் நம்ம பாக்குறோம். அந்த காலத்துல கோல்டுலயே செய்யப்பட்ட கைப்பிடிகள், அந்த மாடிப்படி இருந்தா கைப்பிடி, படிக்கட்டு இருந்தா அதெல்லாம் கோல்டுலயே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுகள் இருக்கக்கூடிய மாளிகைகள் அப்படி எங்க பார்த்தாலும் ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே அப்படியே ஜொலிக்குது. எங்க பார்த்தாலும் நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நவரத்தினங்கள்னா என்னென்னு அப்பா அம்மா கிட்ட கேளுங்க. நம்ம கதை சொல்ற மும்மரத்துல நவரத்தினத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா? அதனால அப்பா அம்மா கிட்ட கேட்டுக்கோங்க, நவரத்தினம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த நவரத்தினங்களை கொண்டு இழைக்கப்பட்ட மாளிகைகளாக இருக்கு. அவ்வளவு நவரத்தினங்களால செஞ்சிருக்காங்க. அந்த சுவர்கள்லாம் இருக்கு இல்லையா, வால்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வால்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லி டெக்கரேட்டடாக இருக்கு. எங்க பார்த்தாலும் வந்து அந்த அரண்மனைக்குள்ளேயே வந்து படிக்கட்டுகள் இருக்கக்கூடிய கிணறுகள் இருக்கா. பெண்கள் வந்து இறங்கி குளிக்கிறதுக்காக, ஆண்கள் இறங்கி குளிக்கிறதுக்காக படிக்கட்டுகளோட, அந்த படிக்கட்டுகள்லாம் வேலைப்பாடுகளோட இருக்கா. அப்படி இறங்கி குளிக்கக்கூடிய கிணறுகள் இருக்கான், குளங்கள் இருக்கான், குட்டி குட்டியா பூக்கள், தடாகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பூக்கள்லாம் பூத்திருக்கக்கூடிய பான்ஸ், குளங்கள் வந்து நிறைய இருக்கான். இதெல்லாம் பார்த்தபடியே அழைத்து கொண்டு போறான். போனவன் வந்து அந்த படிகள்ல ஏறி மேல அவனுடைய மாளிகைக்கு, அவன் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் காமிக்கிறான். அப்போது அந்த படிகள்ல வந்து ஒரு படிக்கும் இன்னொரு படிக்கும் இப்படி ஏறி ஏறி போவாங்க இல்லையா, அந்த படி ஏறி போற இடத்துல தங்கத்தாலும், தந்தம் பார்த்திருக்கீங்களா, யானையோட தந்தம் சொல்லுவோம்ல, வெள்ளை கலர்ல இருக்கும்ல, அந்த தந்தத்தினாலும் வெள்ளியினாலும் செய்யப்பட்ட ஹோல்ஸ் இருக்கான் அந்த படிக்கட்டுல. அந்த ஹோல்ஸையே வந்து அப்படி தந்தத்தினாலும் வெள்ளியினாலும் செஞ்ச ஒரு துவாரங்கள், ஓட்டைகள் இருக்கான். அந்த ஹோல்ஸ் வழியா காத்து வரணும்ல மாளிகைக்குள்ள, அதுக்காக அந்த மாதிரி படிகள்ல வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களாம். இதையெல்லாம் வால்மீகி வந்து தன்னுடைய ராமாயணத்துல மிக அழகாக குறிப்பிடுகிறார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு அழைச்சி கொண்டு போறான். அழைத்து கொண்டு போனவன் உடனே பேச ஆரம்பிக்கிறான். ஏ சீதே, பார் இந்த அழக பாத்தியா, இது வந்து எங்க தெரியுமா நம்ம இருக்கோம்? இலங்கையில இருக்கோம். இது என்னுடைய நகரம். இந்த நகரம், இந்த நாட்டிற்கு நான் தான் ராஜா. இது வந்து இந்த கடலினுடைய பரப்பளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்க 100 யோஜனை தூரம் உள்ளது இந்த தீவு. இந்த தீவு வந்து 800 ஸ்கொயர் மைல்ஸ் அந்த அளவு. அது வந்து 100 யோஜனை தூரம் அப்படின்னு சொல்றான். ஆமா, யாரு? ராவணன். யார்கிட்ட? சீதை கிட்ட. இவ்வளவு பெரிய கடல், இந்த கடலுக்கு நடுவில் எழுப்பப்பட்ட மாளிகை இது. இந்த மாளிகையில கிழவர்கள், சிறுவர்கள் இவர்கள் இருவரையும் தவிர்த்தாக்க 22 கோடி அரக்கர்கள் இங்க இருக்காங்க. என்னுடைய ஏவல் பணிக்கு நான் சொன்ன வேலையை செய்யறதுக்கு இங்க இருக்கக்கூடிய அரக்கர்கள்ல வந்து 22 கோடி அரக்கர்கள் இருக்காங்க. 1000 பெண்கள் வந்து பணிப்பெண்கள் இருக்காங்க. ஏகப்பட்ட மனைவிகள் எனக்கு உண்டு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நான் ஆண்டு கொண்டிருக்கேன். ஆனானப்பட்ட குபேரனாலே எதுவும் செய்ய முடியல. என்னை எங்கிட்ட விட்டுட்டு போயிட்டான். எல்லோரும் எனக்கு பயந்துருக்காங்க. இந்த தீவுக்கு புயல் கூட வராது. ஏன்னா புயல் வரத்துக்கு கூட பயப்படும். சுத்தி வந்து சமுத்திரமா இருக்கு, யாராலையும் வர முடியாது. உன்னுடைய கணவன் வந்து ரொம்ப சாதாரண மனுஷன், ஒரு மானிடன். அவன் வந்து அவன் கிட்ட எதுவுமே கிடையாது, வில் அம்புதான் இருக்கு. அவனால எப்படி இவ்வளவு தூரம் வர முடியும்? அதனால வர முடியாது. எனக்கு நிறைய மனைவிகள் உண்டு. அத்தனை பேரை விட உன்னையே நான் வந்து ரொம்ப எனக்கு மனசுக்கு பிடிச்சவளா நான் எடுத்துக்கிறேன். அதனால உன்னையே வந்து நான் மனைவியாக ஏத்துக்கிறேன். நீ எல்லாத்தையும் விட்டுடு. நீ எப்ப வந்து நாட்டை விட்டு காட்டுக்கு வந்தியோ அப்பவே உன்னோட பாபம்லாம் சரியா போச்சு. இப்போ வந்து நீ திருப்பி இங்க வந்திருக்க. நான் உன்னை இங்கே கூட்டு வந்திருக்கேன். இந்த இடமெல்லாம் வந்து பாரு, எவ்வளோ நீ ராஜபோகங்களை அனுபவிக்கலாம். நீ வந்து அரண்மனையில் பிறந்தவ, அதனால சந்தோஷமா இரு. என்னை உன்னோட கணவனா ஏத்துக்கோ. உன்னுடைய காலடியிலேயே நான் தலை வைத்து வணங்குகிறேன். உன்னை தவிர எனக்கு வேறு பெண் என்பவளே கிடையாது அப்படின்னு சொல்லி, மனைவியே எனக்கு வேணாம், வேற யாருமே வேணாம், நீ தான் எனக்கு பட்டத்து ராணி அப்படின்னு சொல்றானாம். ராமரது மனைவியாகிய சீதையை பார்த்து ராவணன் இவ்வாறு கூறுகிறானாம். உடனே சீதைக்கு வந்து துக்கம் அதிகமாகிடுறது. கண்ணீர் விட்டு ஓன்னு அழ ஆரம்பிக்கிறான். உடனே அவன் சொல்றான் திருப்பி, எதுக்குமா நீ அழற? நீ அழாத. நீ அழுதனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழாத. நீ விருப்பப்பட்ட மாதிரி நான் வந்து உன்னை பார்த்துப்பேன். நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானா. இங்க நறுமணம் மிக்க மாலைகள்லாம் நிறைய இருக்கு, நிறைய நகைகள்லாம் இருக்கு. பாரு எவ்வளோ நகை இருக்கு பாரு. நீ வந்து போய் நல்லா குளி, சந்தோஷமா இரு. வேற ஆடைகள்லாம் உடுத்திக்கோ, இந்த மாலையெல்லாம் போட்டுக்கோ.
என்னை இன்னிலிருந்தே என்னை உன்னுடைய கணவனாக ஏத்துக்கோ, அது தவிர உனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சீதை என்ன பண்றாளாம், அங்க அருகில் வந்து ஒரு புல் இருக்கான், பக்கத்துல புல் முளைச்சிருக்கு, அந்த புல்லை பிடுங்குறா. புல்லை பிடுங்கி இப்படி வைத்துக்கிறா. வச்சுட்டு ராவணனை பார்த்து சொல்றா, இந்த ஒரு புல்லுக்கு சமம் நீ, உன்னை நான் மனுஷனா கூட மதிக்கல, இந்த புல்லை அவனை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லை வைத்து கொண்டு அதையே ராவணனாக நினைத்து கொண்டு பேசுறாளாம் சீதை. என்ன சொல்றான்னாக்க, நேர்மையும் சத்தியமும் தவறாத தசரதனது மகன் வந்து என்னுடைய ஸ்ரீராமர், என்னுடைய கணவர். அவர் வந்து இருந்திருந்தாருனாக்க 1 மணி நேரம் கூட அவர் முன்பு நீ உயிரோடு இருக்க மாட்ட. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி அவர். அவரை வந்து நீ வந்து ரொம்ப சாதாரணமானவன்னு நீ நினைச்சிட்ட. என்னுடைய கணவர் அப்படின்னு இந்த ஜென்மத்துல என்னுடைய கணவர் என்று நினைத்தால் என்னுடைய பதி என்பவர் ஸ்ரீராமர் மட்டுமே. அதனால நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நீ வந்து அழிய போற கூடிய சீக்கிரம். நீ இவ்வளோ பெரிய அரண்மனைங்கிற, இவ்வளோ பெரிய இடங்கிற, இதெல்லாம் வேஸ்ட்டு. நீ வந்து உன்னோட அழிவு காலம் நெருங்கி போச்சு, உன்னுடைய வாழ்க்கை முடிய போகுது, உன்னுடைய இறுதி காலத்தை நீயே எழுதி கொண்டு விட்டாய் என்னை அழைத்து வந்ததன் மூலமாக அப்படின்னு சீதை வந்து ரொம்ப தீர்க்கமா, ரொம்ப கம்பீரமா, பயமே இல்லாம தைரியமா சொல்றாளாம். இப்போ வந்து ராவணனுக்கு ரொம்ப கோபம் அதிகமா போயிடுது. இவ்வளவு சொல்லியும் உனக்கு என்ன இவ்வளவு துணிச்சலா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றானா, உடனே உனக்கு வந்து 12 மாதங்கள் உனக்கு அவகாசம் கொடுக்குறேன். அதாவது 12 மாதங்கள், 1 வருடம், 12 மாதங்கள் வந்து உனக்கு அவகாசம் கொடுக்குறேன். நானா உன்னை வலுக்கட்டாயமாக எதுவும் செய்ய மாட்டேன், உன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக நான் எதுவும் செய்ய மாட்டேன். இந்த 12 மாதத்துக்குள்ள உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு என்னை கணவனாக ஏற்றுக்கொள். அப்படி நீ 12 மாதத்துக்குள்ள நீ வந்து உன்னுடைய மனசை மாத்தி ஏத்துக்கலனாக்க மறுநாள் காலையில் என்னுடைய சமையல்காரர்கள் உன்னை எனக்கு காலை உணவாக கொடுத்து விடுவார்கள். உன்னை வெட்டி உன்னை வந்து சமைச்சு எனக்கு உன்னை காலை உணவாக கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு மிரட்டுறானாம். மிரட்டின உடனே என்ன பண்றான், அங்க இருக்கக்கூடிய அரக்கிகளை கூப்பிடுறான். வாங்க, நீங்கெல்லாம் வாங்க, எங்க போயிட்டீங்க அப்படின்னு கத்துறான். அரக்கிகளெல்லாம் கூப்பிட்டு, இந்த பெண், இந்த கர்வம் பிடித்த பெண்ணை, அது வரைக்கும் கொஞ்சிட்டு இருந்தான் இல்லையா, இப்போ வந்து சீதை அப்படி சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான், இந்த கர்வம் பிடித்த பெண்ணை கொண்டு போய் அசோகவனத்தில் அடைத்து வையுங்கள், கொண்டு போங்க அவளை, அசோகவனத்துல கொண்டு போய் வைங்க அவளை அப்படின்னு சொல்றானா. இவளுக்கு வந்து நல்ல விதமாகவும் அவளை மிரட்டியும் பயமுறுத்தியும் என்னை ஏற்றுக்கொள்ளும்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி பெரிய கர்ஜிச்சு உத்தரவு போடுறான். உடனே இந்த அரக்கிகள் எல்லோரும் என்ன பண்றாங்கன்னாக்க, சீதையை அழைத்து கொண்டு அசோகவனத்துல கொண்டு போய் சீதையை வச்சுடுறாங்க. அங்க ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தின் கீழே போய் சீதை உட்கார்ந்து கொண்டிருக்கா. அவள் அழுது 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 கண்ணெல்லாம் காஞ்சு போயிருக்கு. அப்பொழுது இதை கவனித்து கொண்டிருக்கிறார் ஒருவர். அவர் இன்னொருவரை அழைக்கிறார். யார் அவரு? யாரை அழைக்கிறார்? என்ன நடக்க போகுது அடுத்து? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா குட்டீஸ்? அது வரைக்கும் வெயிட் பண்றீங்களா? இப்போதைக்கு சைனிங் ஆஃப் பண்றேன். டாடா, பை பை. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.